சுந்தரி சொர்க்கத்தை கண்டோ சுந்தரி 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 சித்தப்பா, நீங்களும் இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களா சித்தப்பா? இங்க பாருமா, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணா விட்டு போன பிசினஸ் எல்லாம் இனிமே நான் தானே பார்க்கணும். நான் இருக்கிறப்போ நீ அனாதை இல்லம்மா. பாபு பாய், சுந்தரியை பார்த்துக்குங்க, நான் வரேன். குருசாமி, நம்ம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பலாமா? இல்லை இல்லை, சுந்தரியை விட்டு போக என் மனசு இடம் கொடுக்கலாம். போகவும் மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திர வித்தைகளையும் சுந்தரிக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். சுந்தரி, இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் உடலாலும் உயிராலும் ஒன்னாயிட்டோம். இப்ப என்னுடைய சகல சக்தியும் உனக்கும் வந்துருச்சு. நன்றி சுவாமி. எப்பயும் மாறாத இளமையோட மார்க்கண்டேயனை மாதிரி இருக்கணுங்கிறதான் என்னுடைய நீண்ட கால கனவு. அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. 13 தலைச்சன் பொண்ணுங்களை கன்னி கழிச்சு அவங்கள உயிர் பலி எடுத்து அவங்க மண்ட ஓடுகளை வச்சு பூஜை பண்ணி இருக்கு. அப்படியே 13 வாலிப பசங்களை வச்சு வேண்டாம், நீ அப்படி செய்யக்கூடாது. நீ எனக்காக மட்டுமே பிறந்தவ. எனக்காக மட்டும்தான் நீ இருக்கணும். என்ன தவிர வேற யாரும் உன்னை தொடக்கூடாது. உங்களை மாதிரி குரு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சாமி. வாங்க. தலைச்சன் பொண்ணுங்களை கன்னி கழிச்சு அவங்கள உயிர் பலி எடுத்து அவங்க மண்ட ஓடுகளை வச்சு பூஜை பண்ணிருக்கு. 13 தலைச்சன் பொண்ணுங்களை கன்னி கழிச்சு அவங்கள உயிர் பலி எடுத்து அவங்க மண்ட ஓடுகளை வச்சு பூஜை பண்ணிருக்கு. வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறது புதுசுலடா. தேவி, வேணாம், என்ன கொல்ல வேணாம் தேவி. இந்த குருசாமிக்கு நான் எப்படி சேவை செஞ்சனோ அதே மாதிரி உங்களுக்கும் சேவை செய்யறேன் தேவி.